ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தோன்னா நான் எங்கே போனோன்னா சிவாஜி நகர் தான் போனோம். சிவாஜி நகர் போகலான்ட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. திடீர்னு பார்த்தா என்னோடய சித்தி வந்து கால் பண்ணாங்க, என்னோடய புப்பு. சரி சிவாஜி நகர் வரீங்களா, அங்கே தானே என் வீடு இருக்குது, வந்துட்டு போங்கன்ட்டாங்க. சென்னையிலேருந்து வேறு எல்லோரும் வந்திருக்காங்களே, வீட்லேயே வந்து இஃப்தார்லாம் திறந்துட்டு தான் வந்தோம். அப்புறம் அவங்க வீட்டில் போயிட்டு நைட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் வந்து சிவாஜி நகர் போனோம். அங்கேருந்து சாப்பிட்டு அவங்க வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுதே நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. சரி சிவாஜி நகரில் இதோட ஆட்டோ புக் பண்ணி போயிட்டோம். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ரீச் ஆகும்போதே மணி 12 மணி. இப்போது எவ்வளோ ஷாப் இருக்குது பாருங்கள், ஃபுல் க்ரௌடு தான் இருக்கும். ஏன்னா இப்போ ரம்ஜான் வந்து முடிய போகுதுன்றதுனால சிவாஜி நகரில் விடிய விடிய கடை இருக்கும். எனக்கே இது தெரியாது. ஃபஸ்ட்டு போன வருஷம் நாங்கள் ஆல்ரெடி இப்படி தான் போயிருந்தோம் ஃபேமிலியாக. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நானே வந்து திட்டிகிட்டே போயிட்டு இருந்தேன் ஹஸ்பண்டை, இந்த டைமுக்கு போகிறதே வேஸ்ட்டு, எதுக்கு வேஸ்ட்டாக கார்லாம் வேறு புக் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அங்கே 12 மணி விடிய விடிய 4 மணி வரைக்கும் கடைலாம் இருக்கும்ன்ட்டு. இங்கே ஒரு வளையல் பார்த்துருந்தோம், வளையல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி எங்களோட சைஸில் பார்த்தோம். சரி பாப்பாவுக்கும் என்னோடய தங்கச்சிக்கும் மட்டும் செட் ஆச்சு. அவங்க மட்டும் வளையல் வாங்கிக்கிட்டாங்க. அதோடய ரேட் வந்து 100 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஸ்லிப்பர்ஸ்லாமும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ரேட் வந்து நிறைய இடத்துல நம்ம தான் வந்து பார்கெயின் பண்ணோம். அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, அதே ரேட்டுக்கு நம்மளால் வாங்க முடியாது. நம்ம வந்து கம்மி பண்ணி கேட்டால் கம்மி பண்ணியும் தருவாங்க. இன்னொன்று சிவாஜி நகரில் கிடைக்காத பொருளே இல்லை. ஆனால் இந்த ஒரு பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் 700 இல்லை 800 என்னமோ சொன்னாங்க. கம்மி பண்ணி கேட்டிருந்தால் கம்மி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயிட் கலர் பேக் வந்து 250 சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து ஸ்க்ரீன் வாங்கணும் வீட்டுக்கு. இது ரொம்பவே கம்மி இங்கே ஸ்க்ரீன்லாம் ரேட்டு. ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து என் தங்கச்சி எங்கள் பெரியப்பாலாம் டோருக்கு வாங்கிட்டு போனாங்க. இந்த டைம் நான் போய் ஸ்க்ரீன் வாங்கியிருந்தேன். 150 200 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டி அடிச்சிக்க முடியாது, நம்ம வந்து ஷோரூமில் வாங்குகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஷாப்பெல்லாம் எந்த அளவுக்கு ஃபுல் நல்லா கிராண்டான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணி நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணி கொடுங்கன்னா அவங்களே வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இந்த கீழே இருக்கிற பேங்கிள்ஸ்லாம் வந்து 100 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இங்கே 2 ஸ்வீட் கடை இருக்கும். இந்த 2 ஸ்வீட் கடையிலுமே ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த ஒரு கடையில் தான் நாங்கள் எப்போவுமே ஷால் வாங்குவோம். இங்கே வந்து ஷால் ரொம்பவே நல்லாயிருக்கும். 200 இந்த ஷால் நான் வாங்குறது. 200 ஒன்று 250 இது ஒன்று வாங்கியிருக்கோம். ஒரு 3-4 ஷால் வாங்கினோம். இன்னொன்று என் பெரியப்பா பொண்ணு அவ்வளோ ஷால் வாங்கினா. அப்புறமேட்டு கப்புலாம் பார்த்தோம். சரி கப்பு பார்த்தோன்னே கப்பும் வாங்கணும்னு தோணுச்சு. சரி ஓகே அதுவும் வாங்கலான்ட்டு ஆளாளுக்கு ஒரு செட் வாங்கியிருந்தோம் இந்த கடையில். இந்த அண்ணனும் நல்லா சூப்பராகவே பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களாம் வேறு சென்னைக்கு வேறு எடுத்துகிட்டு போகணுமா. அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்டில் வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா மணி எப்படியோ ஒரு 2 மணிக்கிட்ட ஆகுது. அப்போவும் பாருங்கள் எவ்வளோ மக்கள் இங்கே இருக்காங்கன்ட்டு. ஒரு பக்கம் இங்கே பீஃபு அதெல்லாம் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிவாஜி நகரில் பீஃப் சீக் கபாப்லாம் ரொம்பவே ஃபேமஸ். அங்கே வந்து எப்படி புகை பறக்குது பாருங்கள், அந்தளவுக்கு நிறைய குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் 2 மணியா, இது நைட்டாக தான், இது ஈவினிங்காக இல்லை நைட்டான்றது தெரியல. யாருக்குமே தூக்கம்லாம் வரல போல், ஒரு டயர்ட் கூட இல்லை. அந்தளவுக்கு நல்லா ஆக்டிவாக சுற்றிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் கடை வச்சுருக்கவங்க தான் பாவம். ஓகே, இந்த மாதிரி சிவாஜி நகர் பற்றி இன்னொரு வீடியோ வேணும்னாலும் எடுத்து போடுறோம். இன்னொன்று சிவாஜி நகரில் இல்லாத ட்ரெஸ் கலெக்ஷன்ஸே இல்லை. நிறையா அப்படியே பார்ட்டி வேறு, இப்போ மேரேஜ்க்கு ரிசப்ஷனுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி, இப்போ பாருங்கள் டைம் 3 மணி ஆகிடுச்சு. அதுக்குள்ளார கிராண்டான எல்லா ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் ரேட், இவன் வந்து என்னோடய தங்கச்சி, என்னோடய பெரியப்பா பொண்ணு, ரேட் வந்து நம்ம தான் வந்து பார்கெயின் பண்ணணும். அவங்க வந்து ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. இந்த ஒரு ஃப்ராக் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு ஒன்றும் குவாலிட்டி இல்லை. இந்த ரம்ஜான்னால 1600 சொன்னாங்க. அதோட பார்த்தோம், அந்த அளவுக்கு அந்த ரேட்டுக்கு அந்த ஃப்ராக் வந்து ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். அப்படி இருந்தும் கம்மி பண்ணி நல்லா தரேன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அவ்வளோக்கு பிடிக்கல. நிறைய இந்த டைம் பார்த்தா, இந்த டைம் ரம்ஜானுக்கு என்ன ட்ரெண்டிங்னா இந்த சராரா டிசைன் தான் வந்து ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு. சரி அதோட ரொம்ப டைம் ஆகிடுச்சு, மணி இப்போ 4 ஆகுது. சரி வீட்டுக்கே போகலாம். ஃபுல்லாக கார் புக் பண்ணதுக்கு கார் வந்துடுச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒன் மோர் ஆப்ஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.